ஆங்கர் பண்ண அஞ்சனிலா இல்லை ஓகே. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம், காலை வணக்கம். ஐ திங்க் மாலை ஆயிருன்னு நினைக்கிறேன் முடிகிறதுக்கு. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிருந்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர் ஏழுமலை. நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார், பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக பெப்சியெல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடையை தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனும் அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது இது? வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் இப்போ நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.